Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு garlic bread toast எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell பட்டனை press பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை click பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த bread toast செய்ய first 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவுன பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியா நறுக்கின மல்லி இலை, காரத்துக்கு கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு தேவைக்கேற்ப ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். அடுத்து சாட் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணால் சரியாக இருக்கும். இதை நம்ம பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த சைஸ் பிரெட் தான் எடுத்திருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரெட்டோட எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி ஒரு சைடு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்னொரு பிரெட் எடுத்து அதுக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து 2 பிரெட்டுக்கு நடுவில் வைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் முட்டை எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட சீஸ் இருந்துச்சு அப்படின்னா முட்டைக்கு பதிலாக சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அடுப்பில் இந்த மாதிரி பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். பட்டர் தடவின பக்கம் அடியில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இதுக்கு மேலே நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை ஊற்றிக்கலாம். ஊற்றும் பொழுது இந்த மாதிரி பேனில் சிந்தாமல் பிரெட் மேலே மட்டும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. இது மேலே இன்னொரு பிரெட்டை நம்ம வச்சுக்கலாம். இப்போ 2ஆவதாக வைக்கிற பிரெட்டு வந்து பட்டர் தடவின பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பேனில் பட்ட முட்டையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊற்றும் போதே கரெக்டாக ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த வேலை நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணும்போது அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரெட்டில் ஊற்றுற முட்டை வேகும். ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆகி வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பிரெட்டையும் நான் செஞ்சுட்டு 2 எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், 2 பிரெட்டையும் நான் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக டோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இது கூட டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ் வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.